இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து காஸ்ட் கான்செப்ட்ஸ். ஸோ காஸ்ட் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு தெரிஞ்சது ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு, வேரியபிள் காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 காஸ்ட்டை நம்ம பார்த்திருக்கோம். பட் இதை தாண்டி நிறைய காஸ்ட் இருக்கு. மீன்ஸ் எவ்வளோ வேணா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் காஸ்ட்டை. ஸோ அதுல சில கிளாசிபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அதே காஸ்ட் வந்து நம்ம வித்தியாசமா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒரு மாதிரியும், இன்னொரு கிரைட்டீரியா வச்சு வேற மாதிரியும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ரைட். எதுக்காக இந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா, செலவு அப்படிங்கிறது நம்ம எதனால ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறோம். நிறைய நம்மளுக்கு வரவு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு வரவே அளவாதான் இருக்கும். சோ அதை வச்சு நம்ம எதுல செலவு பண்ணலாம், எதுல செலவு பண்ணா ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயமா அது இருக்கும், எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கறது எல்லாம் பாக்குறதுக்காக தான் இந்த காஸ்ட் கான்செப்ட், இந்த செலவுகளை நம்ம வந்து மதிப்பிடுறோம். ஓகேவா? அந்த செலவுகளை மதிப்பிடுறதுக்காக தான் இந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே. வேரியபிள் காஸ்ட் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், பிக்ஸ்டு காஸ்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், இது இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா, இல்ல நம்ம இதை பண்ணக்கூடாதா, பண்ணா லாஸ் வருமா, ப்ராஃபிட் வருமா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இது எதுக்காக அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் their relevance in the decision making process. அதாவது நம்ம ஒரு முடிவை எடுக்க போறோம், இதை வாங்கலாமா வேண்டாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவு எடுக்க போறோம்னா, அது எதை வச்சு நம்ம முடிவெடுப்போம்னா, இப்ப நம்ம இவ்வளவு செலவு பண்றோம், இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும், அப்ப அந்த செலவுங்கிறது இங்க ஒரு பெரிய முக்கியமான விஷயமா வந்து நம்ம முடிவெடுக்கிறதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப these costs serve as a basis, அதாவது ஒரு அடிப்படையா இருக்கு. என்னென்ன விஷயத்துக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னா, லாங் ரன், ஷார்ட் ரன் நேத்தே நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ லாங் ரன் அப்படிங்கிறது என்னன்னா, போன கிளாஸ்ல பார்த்தோம். லாங் ரன்னா ரொம்ப டைம் எடுக்கிறது, ஷார்ட் ரன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறுகிய டைம்லயே இருக்கிறது. சோ லாங் ரன்ல எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் த ஃபார்ம், அதாவது இன்னும் லேண்ட் வாங்கலாமா, இல்ல இருக்கிற லேண்ட வந்து கம்மி பண்ணலாமா, அப்புறம் இனி நம்ம டிராக்டர் ஏதாவது வாங்கலாமா, இல்ல ஏதாவது மெஷினரியோ எக்யூப்மெண்ட்டோ, மினி டிராக்டரோ, இல்லைன்னா ஏதாவது வீடரு, இந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதெல்லாம் லாங் ரன்ல இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தரும் இந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ். ஷார்ட் ரன்ல எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்புட்ஸ், நம்ம எவ்வளவு சீடு வாங்கலாம், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஒரு 1 இயருக்கு மட்டும், அந்த கிராப் சீசனுக்கு மட்டும் நம்மளால வந்து அந்த சின்ன சின்ன செலவுகளை கூட மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற போது அதுக்காக வந்து லோன் கொடுப்பாங்க. சோ ஷார்ட் ரன்ல வந்து நம்ம இன்புட்ஸ்க்கான நம்ம இன்புட் சீடு, ஃபர்டிலைசர், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் வாங்குறோம்ல, அந்த மாதிரி இன்புட்ஸை வந்து அதுல எதை வாங்கலாம், எது வாங்கினா நம்மளுக்கு பெஸ்ட் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிறதுக்காக இந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் காஸ்ட் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஷார்ட் ரன்ல யூஸ் பண்றோம். அதே நம்மளோட லாங் ரன்ல நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கணும், ஏதாவது நம்ம நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய கேபிட்டல் அசெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுக்கும் போது நம்ம எதை பேஸ் பண்ணி எடுப்போம்னா, டோட்டல் காஸ்ட், மொத்த செலவு நம்மளுக்கு என்ன ஆகுது, டோட்டலா வேரியபிள் காஸ்ட், டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முடிவெடுப்போம். சோ ஷார்ட் ரன்ல நம்ம ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம வேரியபிள் காஸ்ட் தான் வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டு அது மூலியமா நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அதே லாங் ரன்ல நம்ம பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம டோட்டல் காஸ்ட் தான் வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே. சோ காஸ்ட் கான்செப்ட்ஸ் என்னென்ன, இப்போ நம்ம டைப்ஸ்க்கு வந்துட்டோம். அதாவது என்னென்ன காஸ்ட் இருக்கு, என்னென்ன செலவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாமினல் ஆர் மணி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது ரியல் காஸ்ட். இது ரெண்டும் எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஓகேவா? இது எப்படி இருக்கும்னா, நம்ம காஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஒன்னு கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்கும், மோர் ஆர் லெஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாமினல் காஸ்ட், இல்லைன்னா அது பேரு மணி காஸ்ட்னு சொல்றோம். ரெண்டாவது இருக்கிறது வந்து ரியல் காஸ்ட். அதாவது இந்த நாமினல் காஸ்ட் அப்படிங்கிறது மேலோட்டமா நமக்கு சொல்லும். ரியல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உண்மையிலேயே இந்த பொருளோட விலை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா? ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ங்கிறது ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சோ இதுல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம், நம்ம கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம ஒரு சாய்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம், ரெண்டாவது சாய்ஸ் எடுத்திருந்தா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும்ல, அதைத்தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்து எக்கனாமிக் காஸ்ட். எக்கனாமிக் காஸ்ட்ங்கிறது எக்கனாமிக்னாலே ப்ராஃபிட் மோட்டிவ்ல வரும். எக்கனாமிக் காஸ்ட் ஒன்னு இருக்கு. அடுத்து சோஷியல் காஸ்ட். சோஷியல் காஸ்ட் அப்படின்னா, இப்ப சொசைட்டிக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு ஆக்ஷன் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம். அதே அந்த விஷயம் வந்து அந்த சொசைட்டிக்கு மொத்த ஓவராலா பார்க்க போனா அந்த சொசைட்டிக்கு அது ஒரு செலவாகலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் உற்பத்தி பண்ற ஒரு குடோன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் உற்பத்தி பண்ற கெமிக்கல் ஃபர்டிலைசரை நான் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தா எனக்கு அதுல இருந்து வந்து பணம் கிடைக்கும். அது
இண்டிவிஜுவலுக்கு எனக்கு ப்ராஃபிட். இதே நான் அந்த ஃபர்டிலைசர் யூனிட்ல இருந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பொல்யூஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற கிராமத்தை வந்து பொல்யூட் பண்ணும். ஸோ அவங்களோட ஏர் பொல்யூஷன் ஆகும், நம்மளுக்கு வந்து உற்பத்தி கம்மியாகலாம், ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அதுக்கு. அப்போ சொசைட்டில பார்த்தா அது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம சோஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டீஃப்ளேட்டட் காஸ்ட். இன்ஃபிளேஷன் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதுனா அதாவது விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்லுவோம்ல, எக்ஸாக்டா அந்த வார்த்தை தான் இன்ஃபிளேஷன். அதாவது ஒரு போன வருஷம் காய்கறியோட விலை இல்லைன்னா அரிசி பருப்போட விலை வந்து ஒரு 30 ரூபாவா இருக்கு ஒரு கேஜி அப்படின்னா, இந்த வருஷம் அது 32 ரூபாயா ஏறி இருக்கலாம். அந்த 2 ரூபாய் ஏற்றம் வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த காலம் போக போக பணத்தோட, நம்ம முன்னாடியே பாத்திருக்கோம்ல டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு நம்ம பாத்திருக்கோம் இல்லையா, காலம் ஆக ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிரும். ஓகேவா? 30 ரூபாய் கொடுத்து என்னால 1 கிலோ வாங்க முடிஞ்சது, இன்னைக்கு எனக்கு 32 ரூபாய் கொடுத்தாதான் அந்த கிலோ எனக்கு கிடைக்குது. புரியுதா? அப்ப அந்த இடத்துல பணத்தோட வேல்யூ 2 ரூபாய் குறைஞ்சிருக்கு, பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அந்த பொருளோட வேல்யூ ஏறி இருக்கு. ஓகேவா? சோ இதத்தான் நம்ம இன்ஃபிளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டான விஷயம் தான் டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது. டீஃப்ளேஷன்ங்கிறது யூஸ்வலா வந்து பெரிய ஒரு என்ன சொல்ல, இன்ஃபிளேஷன் தான் ரொம்ப பெரிய கான்செப்டா நம்ம படிப்போம். டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதுக்கு ஆப்போசிட், அவ்வளவுதானே தவிர டீஃப்ளேஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா விலை குறையும். எப்படி இன்ஃபிளேஷன்ல விலை ஏறுதோ, விலைவாசி ஏறுதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி டீஃப்ளேஷன்ல வந்து விலைவாசி குறையும். இது அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நடக்கிற விஷயம் கிடையாது. சோ இந்த இன்ஃபிளேஷன் டீஃப்ளேஷன்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்டா இருக்கணும். அதாவது விலைவாசி ஏறுதுன்னா திடீர்னு தக்காளியோட விலையோ வெங்காயத்தோட விலையோ நமக்கு ரொம்ப அப்ரப்டா ஏறுது இல்ல, ரொம்ப அப்ரப்டா ஏறி ரொம்ப அப்ரப்டா கீழே இறங்கும். அதெல்லாம் நம்ம வந்து இன்ஃபிளேஷன் விலைவாசி ஏற்றம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது விலை ஏற்றம். விலைவாசி ஏற்றம்ங்கிறது வேற. அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 2-3 குவார்டர்ஸ், ஒரு குவார்டர்னா 4 மாசம், அப்போ ஒரு 2-3 குவார்டர்ஸ்க்காவது நம்மளுக்கு அந்த விலையேற்றம் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்தாதான் அதை நம்ம இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்பரபிள் காஸ்ட். செப்பரபிள் காஸ்ட்ங்கிறது என்னன்னா நம்மளால பிரிக்க முடிஞ்ச காஸ்ட் எல்லாம் செப்பரபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். நம்மளால பிரிக்க முடியாததுன்னா அது எல்லாத்தையும் வந்து டோட்டல், அதாவது ஒரு காமன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்ங்கிறது அடுத்து. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இது என்னன்னா ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்ங்கிறது என்னன்னா ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கு, அந்த பொருளை வாங்கினப்ப அந்த பொருளோட மார்க்கெட் வேல்யூ ஒன்னு இருக்கும். அதே பொருள் இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த பொருள் வாங்கின 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ வேற இருக்கும். சோ அதை நான் அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் நம்ம எடுத்துப்போம். ஓகே, அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அதாவது இந்த ரூம் எல்லாம் இருக்கும்ல, மோட்டார் ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றோம், எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இல்லையா, அதுக்காக செலவு எல்லாமே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். ரைட், இது வந்து ஒரு செட் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட்ஸ். அடுத்து வேற ஒரு செட் இருக்கு. இந்த வேற செட் தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம கேள்விப்படுவோம். இது வந்து கர்வ்ஸ்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் மாதிரி வரும், கான்செப்டுவலா வரும், கிராஃப் எதுவும் வராது. இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராஃபிக்கலா வரும், பிளஸ் கான்செப்ட்ஸும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ்டு காஸ்ட். பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் லெவலை பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகாது. வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா நம்ம வேரியபிள் காஸ்ட்ல செலவு பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் ஒண்ணுனே இருக்காது. டோட்டல் காஸ்ட் அப்படின்னா பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறதா டோட்டல் காஸ்ட். அடுத்து இருக்கிறது இந்த பிக்ஸ்டு வேரியபிள் சொல்றோம்ல, அதுலயே இந்த மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 சொன்னோம் இல்லையா, பிக்ஸ்டு வேரியபிள் டோட்டல், அது மூணுத்துலயுமே ஒன்னொன்னுக்குமே ஆவரேஜ் இருக்கு. ஓகேவா? சோ ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வெறும் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஏசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசியா இருக்கிறது மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல்னாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எப்பவுமே சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது அடிஷனலா எவ்வளவு நமக்கு செலவாகுதுங்கிறது தான் மார்ஜினல் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு இருக்கிற காஸ்ட் கான்செப்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமினல் ஆர் மணி காஸ்ட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது ரியல் காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்த, ஒரு ஆப்ஷனை வந்து வேற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இழந்தது எவ்வளவு அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோஷியல் காஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு பர்சனுக்கு அது நல்லதா இருக்கலாம், அதே ஒரு சொசைட்டிக்கு அது கெட்டதா முடியலாம், இல்ல ஒரு பர்சனுக்கு அது கெட்டதா இருந்து சொசைட்டிக்கு அது நல்லதாவும் முடியலாம்.
ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சோஷியல் காஸ்ட். டீஃப்ளேட்டட் காஸ்ட் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்த எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா அது பேரு டீஃப்ளேட்டட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செப்பரபிள் காஸ்ட் அப்படின்னா பிரிக்க முடியும். நம்ம வந்து இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்றத பிரிக்க முடியுறது செப்பரபிள் காஸ்ட். அதுக்கு பிரிக்க முடியாதது அந்த கான்செப்ட் என்னன்னா காமன் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம என்னன்னு பார்ப்போம், வரும்போது உங்களுக்கு புரியும், எக்ஸாம்பிளோட புரியும். அடுத்து இருக்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன், அந்த வாங்கின பொருளை நான் வந்து ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு நான் வந்து ரீப்ளேஸ் பண்றேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்னா புதுசா ஒரு விஷயத்த நான் உருவாக்க போறேன்னா எனக்கு என்னென்ன செலவாகுதோ அது எல்லாமே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் நம்ம சொல்றோம். ஓகே, இது ஒரு செட். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ரைட் சைடு இருக்கிற காஸ்ட். அது எல்லாமே கர்வ் கிராஃபிக்கலா நம்மளுக்கு சொல்ல முடியும். ஓகேவா? சோ வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நாமினல் ஆர் மணி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் என்ன பார்த்தோம், ரியல் காஸ்ட் பார்த்தோம். ஓகே, நாமினல் காஸ்ட் அப்படின்னா கரண்ட் பிரைசஸ்ல நமக்கு இருக்கும். அதாவது ரெண்டுமே ருபீஸ்ல தான் இருக்கும். ஆனா இந்த நாமினல் ஆர் மணி காஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற விலை என்னவோ அந்த விலையில நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கோம் இல்லையா, ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட் அந்த லெவல் ஆஃப் இன்புட் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அது ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் டெக்னாலஜில பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல கனெக்ட் ஆயிருக்கும் சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த மணி காஸ்ட் கூட ரிலேட்டடான கான்செப்ட். அப்போ ஜென்ரலா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு யூனிட் நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு காசு ஆச்சு. ஓகேவா? சோ அது ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜில மீன்ஸ் அது ஒரு பெரிய இதா நம்ம வச்சுக்க மாட்டோம். மீன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும்போது எவ்ரிதிங் எல்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சோ நான் 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம். ஓகேவா? இதே நாமினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இதே 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு, அந்த செலவை நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ரியல் காஸ்ட்டுக்கும் நாமினல் காஸ்ட்டுக்கும் வித்தியாசம் அங்கதான் இருக்கு. சோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் நான் சொல்றேன். ஒரு கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 20 ரூபா ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அது வந்து 20 ரூபாங்கிறது எதை குறிக்குதுங்க, 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் 20 ரூபா மதிப்புள்ள இன்புட்ஸை நான் உள்ள போட்டிருக்கேன் அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா? அப்ப இன்னைக்கு மதிப்புல 20 ரூபாய்க்கு மதிப்புள்ள நான் இன்புட்ஸை வந்து உள்ள போட்டு நான் 1 கிலோ தக்காளியை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் நாமினல் காஸ்ட்ங்கறத மீன் பண்ணும். ரியல் காஸ்ட் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் இன்புட் சர்வீசஸ். இன்புட் சர்வீசஸ்னா ஒன்னும் கிடையாதுப்பா, இப்ப லேபர் வராங்க. இன்புட்ஸ் அப்படின்னா சீடு, ஃபர்டிலைசர்லாம், அதெல்லாம் பொருளா இருக்கும். இன்புட் சர்வீசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், லேபர் வராங்க, லேபர் வந்து அவங்க வந்து பொருளாவா கொடுப்பாங்க, அவங்க வேலை செய்வாங்க. சோ அந்த வேலை என்னது, சர்வீஸ். கூடாவும் இருக்கலாம், சர்வீஸாவும் இருக்கலாம். ஓகேவா? இன்புட்ங்கிறது ஒரு கூடாவும் இருக்கலாம், இல்ல ஒரு சர்வீஸாவும் இருக்கலாம். அப்ப கூடா இருக்கிறது அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. சர்வீஸா இருக்கிறதுக்கும், லேபர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கூலி கொடுப்போம் இல்லையா, சோ அதுவும் நமக்கு இன்புட் காஸ்ட் தான். அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் சர்வீசஸா இருக்கலாம். அது எதுல மென்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் பிரைசஸ்ல மென்ஷன் பண்ணிப்போம். ஓகேவா? நீங்க வந்து யூசுவலா இந்த ரிப்போர்ட் ஏதாவது எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கரண்ட் பிரைசஸ் பிராக்கெட்ல இருக்கும். அதே மாதிரி அட் கான்ஸ்டன்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராக்கெட்ல இருக்கும். கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா ஒன்னும் கிடையாது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நம்ம போடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு இயர் வந்து பேஸ் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். அந்த பேஸ் இயருக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அந்த பேஸ் இயர்ல வந்து எதுவும் ஒரு பெரிய போரோ பஞ்சமோ இல்லைன்னா வந்து எந்த நெகட்டிவான விஷயங்களும் நடந்துடக்கூடாது. அது ஒரு நார்மல் இயரா இருக்கணும். திடீர்னு ரொம்ப வெயில், ரொம்ப மழை அடிக்கிறது, இல்லைன்னா மழையே இல்லாம போறது, இந்த மாதிரி எல்லாம் அப்ரப்டாலாம் வந்து சேஞ்சஸ் இல்லாத ஒரு இயரை தான் நம்ம பேஸ் இயர் அப்படின்னு சொல்லி எப்பவுமே எடுத்துப்போம். சோ அந்த பேஸ் இயர்ல இருந்து கான்ஸ்டன்ட் பிரைஸை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது அந்த வருஷத்தோட விலையை வந்து நம்ம 100 ரூபான்னு வச்சுக்கிட்டு, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2011-12 தான் பேஸ் இயரா இருக்கு. ஓகேவா? சோ 2011-12ங்கிற பேஸ் இயரா வச்சுட்டு, அப்ப 2011-12ல இப்ப நான் வந்து தக்காளி விதை வாங்குறேன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு 1 கிலோ தக்காளியோட விதை வந்து 100 ரூபாவா இருக்கு. அப்ப அந்த தக்காளி விதைங்கிறது என்னது, எதனால நான் அதை எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு இன்புட் காஸ்ட், ரைட்டா? சோ அந்த தக்காளியோட விதை வந்து அன்னைக்கு எனக்கு எவ்வளவு இருந்திருக்கு, 100 ரூபாய் இருந்திருக்கு. இன்னைக்கு அதாவது 2024ல இருக்கும். 2024ல அதே தக்காளியோட விலை எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 150 ரூபாய் இருக்கு ஒரு கேஜி. அப்போ அந்த 100 ரூபாய் அன்னைக்கு 1 கிலோ தக்காளியில எனக்கு கிடைச்சது. மீன்ஸ் 1 கிலோ தக்காளி விதை போடுறதுக்கு அந்த விதை வந்து அதோட விலை என்னன்னா 100 ரூபாவா இருந்தது. இன்னைக்கு அதே விதை, தக்காளி விதை எனக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு, 50 ரூபாய் டிஃபரன்ஸ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா,
நான் ஜென்ரலா நாமினல் காஸ்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு 1 கிலோ தக்காளி நான் விளைவிக்கிறதுக்கு எனக்கு 150 ரூபா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேவா? அதே ரியல் காஸ்ட்ல நான் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 50 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் பீரியடுக்கு ஒரு 50 ரூபா டிஃபரன்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதை அக்கௌண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ரியல் காஸ்ட்ல மென்ஷன் பண்ணுவேன். அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பேஸ் இயர்ல இருந்து இன்னைக்கு 50 ரூபாய் ஏறி இருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ரியல் காஸ்ட்ல சொல்லுவோம், அக்கௌண்ட் பண்ணி சொல்லுவோம். நாமினல் காஸ்ட்ல ஜென்ரலா எனக்கு 150 ரூபாய் ஆயிருக்குப்பா இந்த 1 கிலோ தக்காளியை ப்ரொடியூஸ் பண்றதுக்குன்னு சொல்லிடுவோம். இதுதான் ரியல் காஸ்ட்டுக்கும் நாமினல் காஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம். நாமினல் காஸ்ட்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல என்ன விலையோ அந்த விலையை மட்டும் அந்த இன்புட்டோட விலைன்னு சொல்லிடுவோம். அதே ரியல் காஸ்ட் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூ அப்படி காமனா சொல்லிட்டு போயிட மாட்டோம். உண்மையிலேயே அதோட விலை என்ன, அதாவது பேஸ் இயர்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு டிவியேட் ஆகி வந்திருக்கு, அப்ப அதோட விலை என்ன இன்னைக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்றது ரியல் காஸ்ட். ஓகேவா?